அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு. அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை யாருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிராமத்துல பழமொழியா சொல்லுவாங்க, அதாவது மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி அப்படின்வாங்க. சும்மா காமெடியா சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஜோதிட ரீதியா, அதாவது பிரச்சனைங்கிறது மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். பட் பிரச்சனையோட அளவு எப்படி அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். அதாவது ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துல மாமியார் அப்படிங்கிறது 10வது பாவம் தான் நம்ம மாமியாருங்கிறோம். மாமியாருங்கிறது 10வது வீடு. மாமியார் அப்படிங்கிறது 10வது வீடு தான் மாமியார் சொல்றோம். ஏன் 10வது வீடு மாமியார் சொல்றோம்னா, அது 7வது வீட்டுக்கு 4வது வீடு. 7வது வீடு கணவன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த 7வது வீட்டுக்கு 4வது வீடு வந்து கணவனோட தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதால 10வது வீட்டை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மாமியார் சொல்றோம். லக்னத்துக்கு அது 10வது வீடா போயிடுது. 7க்கு அது 4, லக்னத்துக்கு அது 10 அப்படிங்கிறதால மாமியார் அப்படின்னு சொல்றோம். மருமகள் அப்படிங்கிறது எந்த பாவம்? ஏன்னா மாமியார் எந்த பாவம், மருமகள் எந்த பாவம்னா தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அப்போ மாமியார் அப்படிங்கிறது 10வது பாவம் சொல்லியாச்சு. மருமகள் என்பது 11வது பாவம் தான் மருமகள். மருமகள் அப்படிங்கிறது 11வது பாவம். ஏன் 11வது பாவம்னா, லக்னம் அப்படிங்கிறது ஜாதகம் தெரிஞ்சதுதான். நம்முடைய குழந்தை என்பது 5வது வீடு. நம்முடைய குழந்தை என்பது 5வது வீடு. அந்த 5வது வீட்டுக்கு நேர் 7வது வீடு. 5வது வீட்டுல இருந்து நீங்க 1, 2, 3 கவுண்ட் பண்ணீங்கன்னா 7வது வீடு வந்து 11வது வீடு ஆகும். அப்ப நம்முடைய குழந்தையோட கணவனோ மனைவி, நம்முடைய பையனோட, இப்போ அதாவது மாமியார் ஜாதகத்துல பையன் என்பது 5வது வீடு. அந்த 5வது வீட்டுக்கு 7வது வீடு 11வது வீடு மருமகளை குறிக்கிறது. மருமகன் மருமகள் எல்லாரையும் குறிக்கக்கூடியது. அதாவது நம்முடைய குழந்தையோட வாழ்க்கை துணை. அப்போ ஒரு ஜாதகத்துல பிரச்சனை அப்படிங்கிறது என்ன? நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6, 8, 12. 6, 8, 12 தான் நம்ம பிரச்சனை சொல்றோம். வேணா 4ஆம் பாவத்தையும் கூட சேர்த்துக்கலாம். 4ஆம் பாவங்கிறது கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியை சொல்லக்கூடிய பாவம் 4வது வீடு. அப்போ 6, 8, 12 தான். ஏன் 6வது வீடு? 7க்கு 12வது வீடு. நம்முடைய குணத்துக்கு எதிரான அமைப்பில் இருக்கிறவங்க தான் 6வது வீடு. 8, 12ங்கிறது அவர்கள் மூலமாக நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறது. அதாவது வெறும் 6வது வீடுனா லக்னத்துக்கு தான் வெற்றி ஸ்தானம், அது பிரச்சனை இல்லை. அது கூட 8, 12 சேரும் போது தான் பிரச்சனை. அப்போ ஒரு ஜாதகத்துல 10வது பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம், 10வது பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் 6, 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கொருவர் மாமியார் மருமகள் ஒருவருக்கொருவர் ஆகாது. அதாவது இது பெண் ஒரு ஜாதகத்துல, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 10வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது மாமியார் மூலமா அவர்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட, இளம் பெண்ணோட ஜாதகத்துல 10வது வீட்டு உபநட்சத்திரம் 6, 8, 12. அதாவது வெறும் 6 மட்டும் இருந்தா மாமியாரை இவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வெறும் 6 மட்டும், 8, 12 இல்லாம வெறும் 6 மட்டும் இருந்தா மாமியாரை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா அது கூட 8, 12 சேரும் போது 2 பேருக்கு ஒத்து வராது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 10வது பாவம் என்பது அகம் சார்ந்த வீடுகளை, அதாவது 10வது பாவம்ங்கிறது இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் 5, 7, 11 இந்த 3 வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது, அதாவது ஒற்றைப்படை பாவத்தை எல்லாத்தையும் தொடர்பு கொண்டா நல்லதுதான். அதுல குறிப்பா 5, 7, 11 இந்த 3 வீடுகளில் தொடர்பு கொள்ளும் போது, இந்த 3 வீடுகள் ஏதாவது ஒன்ன தொடர்பு கொண்டாலும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா மாமியார் மூலமா அவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5, 7, 11 ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒற்றுமையை குறிக்கிறதால. அப்ப 10வது வீடு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல, ஒரு இளம் பெண்ணோட ஜாதகத்துல, நாங்க மாமியார் யாரு மருமகள் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதால இது வந்து ஒரு இளம் பெண்ணோட ஜாதகத்தை சொல்றேன். ஒரு கல்யாணம் ஆயிட்டு வரக்கூடிய இளம் பெண்ணோட ஜாதகத்துல 10வது வீடு 5, 7, 11 இந்த வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கொருவர் ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விடுகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், இது லாஜிக்கே இல்லையா சார்? மாமியார் மருமகள் உலகம் தோன்ற நாள்ல இருந்து ஒற்றுமையாவே இல்லையா சார், நீங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா, அட்லீஸ்ட் பிரச்சனைக்கு எதுவும் இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு எதிரி மனப்பான்மை மாதிரியான அமைப்பு இருக்காது. அப்ப 5, 7 அதாவது பெண்ணோட, இளம் பெண்ணோட ஜாதகத்துல 10வது பாவம் 5, 7, 11 தொடர்பு கொண்டாவோ, அல்லது இது தவிர்த்து மீதி இருக்கிற 1, 3,
9வது வீடுகளை தொடர்பு கொண்டாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. 1, 3, 9 தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லாம 10வது வீடு இது தவிர்த்து வேற என்ன வீடு 2, 4, 10 வரும்போது ஒருவருக்கு அப்படியே ஒரு கலவலப்பா இருக்க மாட்டாங்க, ஒரு எதிரி மாதிரி இருக்க மாட்டாங்க. 10வது பாவம் 2, 4, 6, 10 6, 8, 12 இல்லாம 2, 4, 6, 10னா ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க, அவங்க மேலே அவங்க பார்த்துட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற அமைப்பு எங்க வருதுன்னு பாருங்களேன், கூட்டு குடும்பமா இருந்ததான் வரும். இப்போ மாமியார் ஒரு இடத்துல இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, பையனும் பொண்ணும் சென்னையில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல 2 பேர் ஒருவருக்கு சந்திக்கிட்டு போறதே இல்லை. அப்போ பிரச்சனையே ஒன்றும் வரப்போதில்லை. எப்பயாவது டைம் 6 மாசத்துக்கு 1 டைம் 3 மாசத்துக்கு 1 டைம் தான் சந்திச்சுக்க போறாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள, அதாவது ஒரு மாமியாரும் குடும்பத்துல ஒரு அங்கமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது 2வது வீடு. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது 2வது வீடு. அந்த 2வது வீடுங்கிறது குடும்பம், அதாவது கணவன் மனைவி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சின்ன அமைப்பு தான் குடும்பம் சொல்றோம். 2வது வீட்டை நம்ம குடும்பம் சொல்றோம். 4வது வீட்டை கூட்டு குடும்பம் சொல்லுவோம். ஏன் கூட்டு குடும்பம்னா 2வது வீட்டுக்கு அடுத்த பரிணாமம். ஒரு பாவத்துக்கு 3ஆம் பாவம் என்பது அந்த பாவத்துடைய காரகத்தை மல்டிபிள் பண்ணக்கூடியது. அப்ப குடும்பம் என்பது கணவன் மனைவி 2 பேரும் அவங்களுக்கு பிறகுற குழந்தை, இது குடும்பம். அவங்க கூட ஒரு அவருடைய அப்பா, கணவனுடைய அப்பா அம்மாவோ அல்லது அண்ணன் தம்பிகளோ அல்லது மனைவியோட அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது கூட்டு குடும்பம். இன்னொரு குடும்பமும் வந்துருது இல்லையா? அப்ப ஜாதகத்துல இதே அமைப்பு 4வது பாவம் யார் யாருக்குன்னா 3, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ, 4ஆம் பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்றவங்களோ, ஏன்னா 8, 12க்கு எதிரான பாவம். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்காது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா 4வது பாவம் 3, 7, 11 தொடர்பு கொண்டாது இந்த கூட்டு குடும்பத்திலும் தனி குடும்பமாக இருப்பாங்க. ரொம்ப அதாவது தனித்தனியா, அதாவது ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க. இதே 4வது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே அமைப்பு தான், மேல சொல்லக்கூடிய இதே அமைப்பு தான். இங்க 3க்கு பதிலாக 5 போட்டிருக்குங்க, 5, 7, 11 போட்டுக்கலாம். ஏன்னா 3 4க்கு 12வது பாவமா போயிடுது இல்லையா? அதனால 5, 7, 11 ஒற்றுமையா இருப்பாங்க. 4, 6 அதாவது 4ஆம் பாவம் 6, 8, 12 வரும்போது கூட்டு குடும்பத்துல பிரச்சனை. கூட்டு குடும்பம் மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம். ஆனா இங்க மெயின் வந்து 10வது பாவம், மாமியாரை மட்டும் சொல்லக்கூடியது 10வது பாவம். 4ஆம் பாவத்தையும் நம்ம கூட எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மருமகள் மூலமா மாமியாருக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7வது பாவம் என்பது அதாவது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. நம்முடைய குழந்தை 5வது வீடு, 5வது வீட்டுக்கு 7வது பாவம் 11வது பாவம். 11வது பாவம் அதே ஜாதகத்துல 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இங்க மருமகள் மூலமாக பிரச்சனை. இங்க 6 என்ன சொல்றேன்னா 6 என்பது ஒத்து போகாத குணம். ஒத்து போதல் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 7வது பாவம் தான் ஒத்து போதல். ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒத்துப்போம். ஒரு பாவத்துல உபநட்சத்திரம் 6வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியா மற்றவர்களிடம் ஒத்து போகக்கூடிய குணம் நமக்கு கம்மியாயிடும். அப்போ இந்த 11வது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது மருமகள் எல்லாம் எடுத்துக்கலாம், மருமகனையும் எடுத்துக்கலாம், மருமகள் எடுத்துக்கலாம். இங்க டாபிக் மருமகள் அப்படிங்கிறதுல நானும் மருமகள் சொல்றேன். அதாவது நம்முடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் 11வது வீடு. அப்ப 11வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இதே 11வது பாவம் 10 தொடர்பு கொண்டா நாம டாமினேட் பண்ணுவோம், அதாவது மாமியார் வந்து மருமகளை டாமினேட் பண்ணுவாங்க. அதனால மருமகளுக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 11க்கு 12வது பாவமா போயிடுது இல்லையா? ஆனா லக்னத்துக்கு 10வது பாவம் ஆயிடுது இல்லையா? அதே மாதிரி வெறும் 6 தொடர்பு கொண்டாலும் மாமியார் தான் ஜெயிப்பாங்க. ஆனா வெறும் 6 மட்டும் வராம அது கூட 8, 12 வரும்போது மாமியார் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த 6 வந்து 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது 6ஆம் பாவத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி மூலமா கிடைக்கக்கூடிய தோல்வி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பகை உணர்ச்சிங்கிறது அதிகப்படியாயிடும். அதனால நம்ம 6ங்கிறது தனியா வந்தா பரவாயில்ல, தனியா வந்தாலும் கூட ஒற்றுமை இருக்காது, ஒரு டாமினேஷன் மாதிரி இருக்கும், அந்த ஒற்றுமை இல்லாம போயிடும்.
அப்போ 10 தொடர்பு கொள்ளும் போது அது மோசம் இல்லை. பட் இருந்தாலும் கூட மாமியார் வந்து மருமகளை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதே கான்செப்ட் தான் 11வது பாவம் 5, 7, 11 இப்படி தொடர்பு கொள்ளும் போது மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருமகள் மூலமாக மாமியார் சந்தோஷமா இருப்பாங்க, ஒருவருக்குரிய விட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற எந்த ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாலும் பரவாயில்லதான், மோசம் இல்லை. குறிப்பா 5, 7, 11 ஏன் சொல்றேன்னா 6, 8, 12 அப்படியே 12வது வீடு. அதே 2, 4, 10 ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 10 இங்க 10ஆம் பாவத்துக்கு சொன்னா அது கொஞ்சம் ஒருவருக்கொருவர் ஒரு போட்டி பொறாமை இருக்கும். சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பட் ரொம்ப நெருங்கி பேச மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி. அதனால இது வந்து ஒரு ஜெனரல் கான்செப்ட். இது நடக்கிற தசாபுத்தியை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடக்கூடியது. இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 5வது வீடு, ஏன்னா இதுக்கு கிரக காரகன் அது சொல்லணும் இல்லையா, மெயினா நான் மறந்துட்டேன். கிரக காரகன் பார்க்கும்போது மாமியாருக்கு கிரக காரகன் வந்து சந்திரன். மாமியார் அப்படின்னா கிரக காரகன் சந்திரன். மாமியாருக்கு கிரக காரகன் சந்திரன். மருமகளுக்கு மருமகள் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தை அப்படின்ற குழந்தையில மருமகள் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையே பாருங்க. மருமகள் அப்படின்னு பார்க்கும்போது மகள் அப்படிங்கிற ஸ்தானம் வந்துருது இல்லையா. அதனால எனக்கு இங்கிலீஷோட பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லா அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்போ நம்முடைய குழந்தை என்பது குருவா இருக்குதால மருமகள் என்பதும் குருவோட காரகம் தான். ஏன்னா நம்முடைய குழந்தை குரு என்பது குழந்தையை குறிக்கிறதால ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலும் குழந்தைகள் மூலமா ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறதால குருவுக்கு இதே குரு வந்து 5, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது, குருவும் 11வது பாவமும் 5, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது மருமகள் மூலமாக மாமியாருக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. அதே குருவும் 11வது பாவமும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு மருமகள் மூலமா பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது குழந்தைகள் ரீதியா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இருக்கிறோம். குழந்தைகள் ரீதியாக நம்ம மகிழ்ச்சியாக இல்லை. 11வது என்பது மருமகள் அப்படிங்கிறதால மருமகளையும் நம்ம இணைச்சிக்கிறோம். அதே மாதிரி சந்திரன் தாய் ஸ்தானம், மாமியார் வந்து தாய் ஸ்தானம் அப்படிங்கிற வகையில சந்திரன் தான் மாமியார் குறிக்கிற கிரகம். அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல 6, 8, 12வது வீட்டுக்கு தொடர்பு கொண்டாவோ அல்லது 6, 8 பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்தாவோ இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாவக்காரகம் கிரகக்காரகம் இரண்டத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். மற்றபடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்துல ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்துல நாம வந்து 3 நாள் பயிற்சி கொடுக்குறோம். ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு. அந்த பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை சென்னை குன்றத்தூர்ல மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதுல நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் கலந்து கொள்ளலாம். நம்முடைய பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்கிறதால எவ்வளவு பேர் வந்தாலும் அங்க இருக்கும். புதுசா வரவங்க எனக்கு போன் பண்ணிட்டு லொகேஷன் மேப்பை அனுப்பிச்சிங்க, நான் சொல்லுவேன். நான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.